வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கிரேட் 9, 10, 11 ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்கட்டா இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக அமையும். அப்படி என்ன இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்தா ஓ லெவல் எக்ஸாம்ட சயின்ஸ் பேப்பர். கிரேட் 9க்கு வந்தாலே ஓ லெவல் எக்ஸாமை நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஓ லெவல் எக்ஸாம் சயின்ஸ் பேப்பர் சின்ன ஒரு பயம் வருமா இல்லையா? ஆனால் அந்த ஓ லெவல் எக்ஸாம்ட சயின்ஸ் பேப்பர் எப்படி இருக்கும், அதோட அமைப்பு எப்படி இருக்கும், அதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, கேள்விக்கு என்ன மாதிரியான மார்க்ஸ் வழங்கப்படும், பாடத்திட்டம் எதுக்குரியதாக இருக்க போகுது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் ஓ லெவல் எக்ஸாம்ட சயின்ஸ் பேப்பரை பற்றின எந்த பயமும் உங்களுக்கு இருக்காது. ஓ லெவல் எக்ஸாமில் சயின்ஸ் பேப்பர் மட்டும் இல்லை, எந்த பாடத்திட்ட பேப்பராக இருந்தாலும் பாடத்திட்டம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்க போகுது. அது என்னென்னு நாங்கள் பார்த்தோம்னா தரம் 10, தரம் 11 ரெண்டுக்கும் ஒரே பாடத்திட்டமாகத்தான் இருக்கும். தரம் 10 பாடத்திட்டத்திலிருந்து 60% வினாக்களும், தரம் 11 பாடத்திட்டத்திலிருந்து 40% வினாக்களும் தான் இந்த வினா பேப்பரில் காணப்பட போகுது. கேள்விகள் எந்த பாடத்திட்டத்திலிருந்து வரும்னு தெரிஞ்சு கொண்ட மாதிரி இந்த கேள்விகள் எப்படியானதாக இருக்கும்னு நாங்கள் பார்ப்போம். நீங்கள் கிரேட் 9, 10, 11 இருக்கும் போதே சயின்ஸ் பாடத்தை உயிரியல், பௌதிகவியல், ரசாயனவியல் 3 பிரிவுகளாக பிரிச்சுட்டு வரீங்க. அதே மாதிரி இந்த 3 பிரிவுகளுக்கும் உள்ளடங்கியதாக தான் உங்களோட சயின்ஸ் பேப்பரும் இருக்க போகுது. ஸ்கூலில் எழுத டேர்ம் எக்ஸாம் எப்படி இருக்கும்? பார்ட் 1, பார்ட் 2 2 பேப்பர் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களோட ஓ லெவல் சயின்ஸ் பேப்பரும் 2 பகுதிகளை கொண்டிருக்கும். பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 1 எப்படி இருக்கும்னு நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்ட் 1ல் 40 கேள்விகள் இருக்கும். இந்த 40 கேள்வியும் எம்சிக்யூ கேள்வியாக இருக்கும். எம்சிக்யூ கேள்விண்டா தரப்பட்டிருக்கும், வினாவுக்குரிய விடைகளும் தரப்பட்டிருக்கும். 4 விடைகள் தரப்பட்டிருக்கும். அதிலிருந்து பொருத்தமான சரியான விடையை தெரிவு செஞ்சு நாங்கள் கோடிடுவதாக விடாமாகத்தான் எம்சிக்யூ வினா இருக்கும். இப்படியான 40 எம்சிக்யூ வினா பார்ட் 1 பேப்பரில் இருக்க போகுது. 40 எம்சிக்யூ வினாக்கும் 1 மணித்தியாலம் டைம் உங்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு வினாவுக்கும் 1 புள்ளிகள் வீதம், 40 வினாவுக்கும் 40 புள்ளிகள் உங்களுக்கு பார்ட் 1 பேப்பர்லேயே எடுத்துடலும். பார்ட் 2 பேப்பரை பார்த்தோம்னு சொன்னால் பார்ட் 2 பேப்பர் உங்களோட ஸ்கூல் தவணை பரீட்சைகளில் பார்த்த பேப்பரை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன வித்தியாசம்டா, பார்ட் 2 பேப்பரை 2 பகுதியாக பிரிப்போம். ஆ பகுதி, ஆ பகுதின்னு 2 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். ஆ பகுதி எப்படி இருக்கும்டா, அமைப்பு கட்டுரை வினாக்கள்ண்டு தரப்பட்டிருக்கும். கட்டுரை வினாக்கள்டா என்ன பிள்ளைகள்? அமைப்பு கட்டுரை வினாக்கள்டா வினாக்கள் பேப்பரில் தரப்பட்டிருக்கும். அந்த வினாக்களுக்குரிய சரியான விடையை நாங்கள் அதே பேப்பர்லேயே எழுதணும். நாங்கள் அமைப்பு கட்டுரை வினாக்கள் எழுதுவோம். இந்த அமைப்பு கட்டுரை வினாக்கள் ஒவ்வொன்றுமே ABC 3 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு அமைப்பு கட்டுரை வினாக்கும் 7.5 புள்ளிகளை தருவாங்க. இந்த அமைப்பு கட்டுரை வினாக்கள் எப்படி இருக்கும்னு நாங்கள் பார்த்தோம்னா, முதலாவது அமைப்பு கட்டுரை வினா பௌதிகவியல், ரசாயனவியல், உயிரியல் இந்த 3 பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு கலவையான கேள்வியாக அமையும். அதே மாதிரி 2வது அமைப்பு கட்டுரை வினா முழுமையாக A பகுதி, B பகுதி, C பகுதி 3 பகுதிகளும் உயிரியலுக்குரிய வினாவாகத்தான் அமைய போகுது. 3வது அமைப்பு கட்டுரையை நோக்கினோம்னா அது ரசாயனவியலுக்குரிய வினாவாகவும், 4வது அமைப்பு கட்டுரை வினா பௌதிகவியலுக்குரிய வினாவாகவுமே காணப்படும். ஆ பகுதிக்குள்ளே போனோம்னு சொன்னால் 5, 6, 7, 8, 9 5 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். 5 வினாக்களில் ஏதேனும் 3 வினாக்களை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான 3 வினாக்களை தெரிவு செஞ்சு அதுக்கு விடை எழுதுற மாதிரி இருக்கும். அதை நாங்கள் பேப்பரில் எழுத மாட்டோம், மேலதிகமாக தரப்படுகிறது விடைக்கான புத்தகங்களில் நாங்கள் எழுதி கொடுப்போம். 5 கேள்வியிலிருந்து 3 கேள்வியை நாங்கள் தெரிவு செஞ்சு விடை எழுதணுமே, அதுக்கான டைம் எப்படி இருக்கும்னு சொல்லியெல்லாம் நீங்கள் யோசிச்ச தேவையில்லை. பார்ட் 2க்கு 3 மணித்தியாலமும் 10 நிமிஷமும் தாராங்க. இந்த 10 நிமிஷம் மேலதிகமாக தாராங்கண்டா தரப்பட்ட 5 வினாக்கள்ல இருந்து 3 வினாக்களை நீங்கள் தெளிவாக தெரிவு செஞ்சு அதுக்கு விடையளிச்சணுன்றதுக்காகத்தான் மேலதிகமாக 10 நிமிஷம் தாராங்க. இப்போ நீங்கள் பயப்படாமல் 5 வினாக்களையும் வாசித்து உங்களுக்கு செய்யக்கூடியது மாதிரியான 3 வினாக்களை தெரிவு செஞ்சு எடுத்துக்கலும். இந்த 5 வினாவும் எப்படியானதாக இருக்கும்னு பார்ப்போம்.
5வது வினா உங்களுக்கு எப்படி இருக்குமெண்டா முழுமையாக உயிரியல் வினாவாக இருக்கும். ஏ பகுதியாகவும் பி பகுதியும் உயிரியலுக்குரிய வினாவாக இருக்க போகுது. 6வது வினா ரசாயனவியலுக்குரிய வினாவாகவும் 7வது வினா பௌதிகவியலுக்குரிய வினாவாகவும் இருக்கும். 8வது வினா கொஞ்சம் வித்தியாசமா ஏ பகுதி உயிரியலையும் பி பகுதி பௌதிகவியலையும் கொண்டிருக்கும். அதே மாதிரி தான் 9வது வினா ஏ பகுதி ரசாயனவியலையும் பி பகுதி பௌதிகவியலையும் கொண்டிருக்கும். பட்ட 5 வகையான வினாக்கள்லேருந்து உங்களுக்கு எந்த கேள்வியை செய்ய லேசாக இருக்குதோ, எது பொருத்தமானதாக இருக்குதோ, அதில் 3 கேள்வியை தெரிவு செஞ்சு நீங்கள் விடையளிச்சேலும். இங்கே ஒவ்வொரு கட்டுரை வினாக்கும் 10 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஓலெவல் எக்ஸாம்ட சயின்ஸ் பேப்பரை பற்றின பயம் போயிருக்கும்னு நினச்சிதேன். ஓலெவல் எக்ஸாம்ட சயின்ஸ் பேப்பர் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பாடத்திட்டம், என்ன மாதிரியான கேள்விகளை கொண்டிருக்கும், டைம் போதாமாகுமான்ற பயங்கள் எல்லாம் உங்களுக்கு போய் ஒரு சின்ன தெளிவு வந்திருக்கும்னு நினச்சிதேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.